நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வருடங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நிமிடந்தோறும் எங்களை விசாரிக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். செட்டையின் நிழலில் மறைத்து எங்களை காத்து கொள்ளுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பகலிலே பறக்கும் வெயில் அப்பா, பகலிலே எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி எங்களை காத்து நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 2 மாதங்கள் எங்களை கிருபையா இரக்கமாய் தயவாய் நீர் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை நீர் தந்திருக்கிறீரே. இந்த புதிய மாதத்தில் உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி, நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை தியானிக்கும்படி நீர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அளவில்லாத உம்முடைய பிரசன்னத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எழுந்தருளுவீராக. எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குகிற தெய்வம் நீர் எழுந்தருளுவீராக. எல்லா கரடானவைகளை சமமாக்குகிற தெய்வம் நீர் எழுந்தருளுவீராகப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பரே இயேசுவுக்கே. என் நண்பரே இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் தூயவருமக்கன்றோ. எல்லா துதிக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தில் அப்பா நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு வேணும் நாங்கள் சிறுகவும், நீர் மாத்திரம் பெருகவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வாலிபர் ஊழியத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நாம் சரீரப்பிரகாரமாய் தூரமாய் இருந்தாலும் ஆவிலே ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. விதத்தில் வாசிக்கிறோம், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்த
செய்தார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிமித்தம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கிரகிக்க முடியாத காரியங்கள், நாம் யோசிக்க முடியாத காரியங்களை தேவன் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே மகத்துவமான தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஆமென், அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடல், கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லி நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர், செங்கடலை பிளக்கச் செய்தவர், யோர்தானை குவியலாய் நிற்கச் செய்தவர். அவர் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், இன்றும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். சேர்ந்து பாடலாமா எல்லாருமா? தேங்க்யூ லார்ட். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. மீண்டும் எங்களோட இணைந்து சொல்றீங்களா? கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர், ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர், நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்கிறீர், நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்கிறீர். எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கு அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட், ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கு அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீர், மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீர், அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீர், அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீர். எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. மீண்டும் சொல்லலாமா? எதுவும் இல்லை ஏசப்பா,
ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, எதுவும் இல்ல உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. தேவ பிள்ளைகளே, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்ல தீர்க்கதரிசியின் மனைவி போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய ஆண்டவன் கடவுளுக்கு பயந்து இருந்தாங்க, கடன் இருந்தது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது, அவர் மரித்து போயிட்டான், இப்ப நானும் என் பிள்ளைகளும் இருக்கிறோம், நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, கடன் கொடுத்தவங்க எல்லாம் எங்களை மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க உங்ககிட்ட என்ன இருக்குது, நாங்க ஒரு கொஞ்சம் எண்ணெயை அல்லாமல் வேற ஒன்னும் எங்க கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது, ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் வேற ஒன்னும் எங்க கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது, உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அந்த பாத்திரத்தை வாங்குங்க, அதை எல்லாவற்றையும் அந்த பாத்திரத்துல ஊற்றுங்க சொல்லப்படுகிறது. அந்த பாத்திரத்துல ஊற்ற 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 எண்ணெய் வற்றாமல் வந்து கொண்டே இருக்கிறது. எப்போ பாத்திரம் இல்லைன்னு சொல்றாங்களோ அப்பதான் அந்த எண்ணெய் நிக்குது. தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்களேன், இருந்தது ஒரு குடம் எண்ணெய் தான், ஆனா அதையே கர்த்தர் அற்புதமாய் அபரிவிதமாய் மாற்றி அவங்க வாழ்க்கையில் இருந்த அந்த நிமிடத்துக்கு தேவையான காரியத்தை சந்திச்சு கர்த்தர் அற்புதங்களை செய்வாரானால், இன்னைக்கு உங்களுடைய தேவைகளை அறிந்த தகப்பன், தேவைகளை அறிந்த தந்தை அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை, என்ன சூழ்நிலை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க, அவரால் நடக்காத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அவர் சொல்ல ஆகுமா, அவர் கட்டளையிட நிற்கும் என்று விதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. ஹல்லேலூயா. சாரிபாத் விதவை வீட்டில் வைத்து எலியாவை போஷித்தார் அல்லவா. முழுகி போன கோடாரிய கர்த்தர் மிதக்க பண்ணினார் அல்லவா. எது முழுகி போச்சு நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க, என்ன காரியம் முழுகி போச்சு நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, மிதக்க வைக்க தேவனால் கூடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்வார். என்ன காரியம் இல்லை நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் உங்களை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறாராம். அவர் கிருபை நம்மளோடு கூட இருக்குதுங்க, அவர் சமாதானம் நம்மளோடு கூட இருக்குதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தெரிந்த ஒரு பாடல், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே என்று சொல்லி, அவர் கிருபை உங்களோடு கூட எது இருக்குதோ இல்லையோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். உங்க பிரச்சனை உங்களோடு கூட இருக்குதுன்னு நீங்க வேதனைப்படாதீங்க, பிரச்சனையை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாமா, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும்,
மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், விசுவாசத்தோடு அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கை, என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மீண்டும் சொல்றீங்களா? என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரை பார்த்து, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்க. எங்க நம்பிக்கையே, எங்க நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மைத்தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா.
மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை. நீங்க கேளுங்க ஆண்டவரே, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்கப்பா. ஓ சபையை ஆளுகை செய்யுங்கப்பா. ஊழியத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. வேலை ஸ்தலத்தில் அப்படி ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. நீங்க ஆளுகை செய்யும் போது வனாந்தரமா இருந்தாலும் அது வயல்வெளியாகுமே. வாழானதா இருந்தாலும் அது பயிர் நிலமாய் மாறுமே. ஓ வறண்டதா இருந்தாலும் அது நீர் தடாகமாய் மாறுமே. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் எங்களுக்கு. ஓ உம்மை தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே ஸ்தோத்திர, என் புகலிடமே ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, தெய்வ பிள்ளையே, ஓ இந்த 3வது மாதம், ஓ இந்த முதல் தேதியில கர்த்தருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆளுகைக்கு உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆளுகைக்கு உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. அவர் ஆளுகை செய்யும் போது, ஓ எஸ் ஜீசஸ், அவர் ஆளுகை செய்யும் போது அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும், அவர் ஆளுகை செய்வாரானால் அந்த சூழ்நிலையே மாறிடுங்க. அவர் ஆளுகை செய்வாரானால் அந்த இடமே மாற்றமிடும். ஓ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சொல்றீங்களா, சொல்றீங்களா ஆண்டவரே? இந்த 3வது மாதத்துல முதல் தேதியில நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்றவங்க எங்களோடு இணைந்து ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோ பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரை பார்த்து நீங்க சொல்றீங்களா, எங்கள் ஆற்றலே. ஆவியானவர், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று தேவன் நமக்கு வார்த்தையை கட்டளையிட்டு இருக்கிறாரே. ஓ ஆவியானவரை துணை கேட்போமா? ஆவியானுடைய துணையை பற்றி கொள்வோமா? அவர் துணையோடு கூட, அவர் துணையோடு கூட, அவர் துணையோடு கூட, பயப்படாதே நான் உனக்கு துணை
இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அவர் நமக்கு துணையா இருக்கிறார். அவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஆவியானவரை பார்த்து ஓ ஆவியானவர் வந்தா அந்த இடத்துல விடுதலை. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை என்று நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? ஆவியானவரை கேளுங்க. ஆவியானவரை நீங்க எங்களுக்கு துணை செய்யுங்கப்பா, நீங்க எங்களுக்கு துணை செய்யுங்கப்பா. ஆவியானவரே என் ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே, சுவே ஆவியானவரே என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, 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 ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அப்பா, அன்னைக்கு உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தெய்வமே, என்னென்ன காரியங்கள் உலர்ந்து போயிருக்கிறதோ, என்ன காரியங்கள் இல்லாமல் இருக்கிறதோ, ஓ உலர்ந்து போனதை உயிரடைய செய்கிற தெய்வம், இல்லாதவைகளை உருவாக்குகிற தெய்வம். ஓமை நன்றியோடு 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 கூட உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. நன்றியோடு கூட உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. நன்றியோடு கூட உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, 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 நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு ராஜா நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் கரத்தில் அந்த மாதத்தை அர்ப்பணிங்க. அவரை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுங்க. தேவன் எல்லாவற்றையும் உங்க நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன தேவன், உங்க சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தர தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை மாற்றம் பற்றி கொள்வோம். அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்போது கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை அண்ணா கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை நாம் வரவேற்கலாமா? Thank you Jesus. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய ஆண்டில் பாருங்கள், இப்போ தான் இந்த வருஷம் துவங்கின போல இருக்குது. 2 மாதங்களை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் கிருபையினால் நம்மளுக்கு ஒரு 3வது மாதத்தை கூட காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவப்பிள்ளையில, இந்த புதிய வருஷத்தை துவங்கினவங்க இன்னைக்கு இந்த 3வது மாதத்தை காணக்கூடாதபடிக்கு பலவிதமான நெருக்கங்களிலும் வியாதிகளிலும் மரணப்படுக்கையிலும் ஏன் மரணத்திற்கும் உட்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பெரிதான கிருபை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து பாதுகாத்திருக்கிறல்லவா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். இந்த 3வது மாதம் ஆண்டவர் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா 3 பல இடங்கள் விசேஷமான காரியங்களை குறித்து இருக்கிறது. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஆமென். இன்றைக்கு அவர் உயிர் செய்த வல்லமை மாறி போகவில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் மரித்து போனது போல இருக்கலாம். அவரோட உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. சொந்த போகாதீங்க. இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வித்து கனப்படுத்த உண்மையில் வருகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்பினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காய் மக நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்த இந்த தீர்க்கதரிசன வார்த்தைக்காய் மக நன்றி சொல்லுகிறோம். அப்பிரயோஜனமானவன் ஆண்டவரே, மக ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆவியானவர் நீர் பேசுங்கப்பா, தடைகளை எடுத்து போட்டுங்கப்பா. மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திற்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே நாங்கள் சுதந்திரிக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இதை யார் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே வார்த்தை இருக்கிற வல்லமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அன்றைக்கு லீதியாளின் இருதயத்தை திறந்த ஆண்டவர் எல்லாருடைய இருதயங்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த 3வது மாதத்தின் வாழ்த்துதல் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்பினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமாய், எவ்வளவு அழகாய் ஆமென் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை எரேமியா மூலமாய் நம்ம கொடுக்கிறார் பாருங்க. இங்க சொல்றாரு, இதோ நான் யாக்கோப்பினுடைய கூடார சிறையிருப்பை திருப்பி. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பெல்லாம் திருப்ப போகிறார். ஒருவேளை என்னென்ன காரியங்களை சிறையாக்கப்பட்டிருக்கிறதோ, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இந்த 2026வது வருஷத்திலேயாவது இந்த நன்மை கிடைக்கணும், இந்த ஆசீர்வாதம் வரணும், இதை நான் அனுபவிக்கணும், இந்த காரியத்தை செய்து முடிக்கணும், இது எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லாக மாறிடணும்னு பல காரியங்களை எதிர்பார்த்து இருக்கலாம். பிரதர் 2 மாசமும் கடந்து போயிட்டு இந்த 3வது மாசத்துக்கு கூட வந்துட்டேன், ஆனால் இன்னும் தான் அப்படியே தடைப்பட்டிருக்கு அப்படி கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சிறையிருப்புகள் மாற போகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி. தேவ பிள்ளையில ஒருவேளை என்னை விசாரிக்க யாரும் இல்லை பிரதர், என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன், ஆண்டவர் தானே சார்ந்திருக்கிறேன். தேவ பிள்ளையில கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தாயார் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அங்கே அழுத அந்த கண்ணீர் என்னை இருதயத்தை ரொம்ப வேதனைப்படுத்துது. அவங்க சொன்னாங்க, என் புருஷனை விட்டு போய் 20 வருஷம் ஆயிடுச்சு பிரதர், ஆனால் பாருங்க எனக்கு 2 பிள்ளைங்க, ஆனால் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டங்கள், நான் ஒரு அனாதை போல தான் இருக்கிறேன், என்னை கண்டு கொள்ளவே இல்லை, என் பிள்ளைங்களை எப்படியோ கஷ்டப்பட்டு கூலி வேலைலாம் செய்து படிக்க வச்சிருக்கிறேன், இன்னைக்கு பிள்ளைங்களும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்களும் என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. தாயார் சொன்ன ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. ஒருவேளை உங்களையும் விசாரிக்க இல்லாமல், ஒருவேளை கண்டு கொள்ள இல்லாமல், ஒருவேளை உங்களுக்கு அக்கறை செலுத்த ஆட்கள் இல்லாமல் இருக்கா? பயப்படாதீங்க. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உங்களை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்றேன்னாக்கா, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்றேன், உங்களுக்கு ஆரோக்கியத்தின் மாசமா இருப்பதாக. ஆமென். ஆரோக்கியம் சரீர பிரகாரம் ஆரோக்கியம் மாத்திரமில்லை, உங்க மனசுல இருக்கிற காயங்கள், உங்க இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், உங்க இருதயம் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கல அந்த மனுஷரை சொன்னப்பட்ட வார்த்தைகளால, ஒருவேளை உங்க புருஷன் சொன்ன வார்த்தையினால, ஒருவேளை உங்க பிள்ளைங்க உங்களை காயப்படுத்தின காரியங்களால, ஒருவேளை நீங்க நம்பின நபர்கள் உங்க கையில நன்மை வாங்கி உங்களுக்கு விரோதமா பேசின அந்த காயங்கள் உங்க இருதயத்தை வேதனைப்படுத்திட்டு இருக்கா? பயப்படாதீங்க. ஆண்டவர் காயங்களை ஆற்றுகிற கர்த்தர். அவர் நறுங்குண்டதமான இருதயத்தை புறக்கணிக்காத கர்த்தர். உங்க வாழ்க்கையில் அவர் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்றாரு, ஆமென். என்ன சொல்றேன்னாக்கா, நான் யாக்கோப்பின் கூடார சிறையிருப்பை திருப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க எடுத்து வாசிக்கலாம். உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி என்ன செய்ய, நான் உனக்கு இறங்கி.
ஆமாம், ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. சிறையிருப்பை திருப்புறாரு. ஏன் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பாரு? அவர் நம்ம மேலே மனம் இறங்க கற்கார். ஆமே, இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்து உன்னை திரும்ப சேர்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லாமல் போயிட்டு அல்லவா? ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு நாள் பொய்யாகது அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் என்ற ஒரு நாட்டை அவன் எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி நிறுத்தி வைத்திருக்கிற அல்லவா? தேவ பிள்ளைகளே, தன் ஜனங்கள் எப்படியெல்லாம் சிதறிக்கப்பட்டாங்க, அந்த ஜனங்கள்லாம் தீர்ப்பை சேர்த்து கொண்டாரா. நான் இதை கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் நன்மைகள், உங்கள் ஆசீர்வாதங்கள் சிதறடிக்கப்பட்டது போல, சிதறி போனது போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆமென் அந்த நன்மைகள் எல்லாம் சேர்த்து கொடுப்பதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். இங்கே வசனம் தானே சொல்ல, சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி சிதறடிக்கப்பட்ட எல்லா இடத்துலும் தான் நான் திருப்ப சேர்த்துக்கொள்வேன். தெய்வ பிள்ளையே, உங்கள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சிதறடிக்கப்பட்டது போல இல்லாமல் போயிருக்கலாம், பிசாசு சரியாக்கி கொண்டு போயிருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்வதற்கு அவர் உண்மையில் வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேத சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிமு 538 வருஷத்தில் ஆண்டவர் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை செருபாபேல் மூலமாய் கர்த்தர் சேர்க்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் கிமு 457 எஸ்ரா மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சேர்க்கிறார். கிமு 444 ஆமென் நெகேமியா மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சேர்க்கிறத பார்க்கிறோம். ஆமென். அவர்களுக்கெல்லாம் ஒரு செருபாபேல், ஒரு நெகேமியா, எஸ்ரா இருப்பானா, நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார், நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களை அனாதையா விட மாட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க அழிந்து போகிறன்னு உங்களை விட மாட்டாரு. தேவ பிள்ளைகளே, உங்களை ஆற்றி தேற்றுகிற கர்த்தர், உங்களை அரவணைக்கிற கர்த்தர். இந்த மாசத்துல ஆமென் ஆண்டவருடைய அரவணைப்பை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க யோசித்து பாருங்க, நீங்க தனிமையில எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, இரவு நேரத்தில் எவ்வளவுலாம் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க. நீங்க யாருக்கு தெரியாம வீட்டில் மூலையில் உக்காந்து அழுத நாட்கள் எல்லாம் உண்டு அல்லவா? தேவ பிள்ளைகளே, உங்களை அப்படிப்பட்ட நேரங்களை உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்தது ஆண்டவர் அல்லவா? இன்னைக்கு வரலாம் ஒரு உண்மையில் வர இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஆதியாகமம் புஸ்தகம் 14 அதிகாரம் 12 வசனம் வாசிப்பீங்கன்னா அங்க அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவனுடைய பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க, இப்ப லோத்துடைய பொருட்களை எல்லாம் கொண்டு போயிட்டு விட்டாங்க. இதை பார்த்து ஆபிராம் என்ன சொல்றான்னா, அதே 14 வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. ஹல்லேலூயா. 16 வசனம் கூட வாசிக்க கேட்போம். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, லோத்து ஆமென் எல்லாவற்றையும் இழந்து போகிறார். ஸ்திரீகளை ஆமென் பொருட்களை எல்லாவற்றையும் இழந்து போகிறார். இது ஆபிரகாம் கேள்விப்பட்டோன்னா அங்கே சொல்லப்பட்ட பவுஞ்சா போய் பாய்ந்து இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தாரா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன இழந்திருக்கிறீங்க? உங்க அந்தஸ்தை இழந்துட்டீங்களா? உங்க வாழ்க்கையை இழந்துட்டீங்களா? உங்க பணத்தை இழந்துட்டீங்களா? உங்க நம்பிக்கையை இழந்துட்டீங்களா? உங்க சரீர சுகத்தை இழந்துட்டீங்களா? உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய ப்ரமோஷனை இழந்துட்டீங்களா? உங்களுக்கு வர வேண்டிய ஆமென் ஒருவேளை விசாவை இழந்துட்டீங்களா? ஆமென் தேவ பிள்ளைய வேலையை இழந்துட்டீங்களா? படிப்பை இழந்து எதை இழந்து போனீங்க? இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாசத்தில் சொல்ற காரியம், நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள போகிறீர்கள். இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே. ஆமென். அன்றைக்கு லோத்துக்காக ஒரு ஆபிராம் புறப்பட்டு போயிட்டு இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டு வரேன்னா 2026 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளே இழந்த சமாதானத்தை, இழந்த மகிழ்ச்சியை, இழந்த பரிசுத்தத்தை, இழந்த ரட்சிப்பை ஆமென் ஆண்டவர் நமக்காக சுதந்தரித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே,
சோர்ந்து போகாதீங்க. ஆமே, இயேசு எதற்காக வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க தானே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஒரு வாழ்க்கையில் எதை இழந்து போனிருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இந்த நம்புங்க தேவப்பிள்ளையில, இந்த மாசத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமே, நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா கொடுப்பாரு? யோபு இழந்தவையில ரட்டத்தினியாய் கொடுத்தாராம். ஆமேன். யோபு 42:10 வாசிக்கிறோம் அல்லவா? தேவப்பிள்ளையில உங்க வாழ்க்கையில் இழந்தைகளை ரட்டிப்பாய் கொடுப்பதற்கு உண்மையில வருகிறார். அதனால தான் சகரியா 9:12 வாசிக்கிற, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இந்த 2026 வருஷம் துவங்கி இந்த 3 மாசம் 2 மாசத்துக்குள்ள இப்படி என் வாழ்க்கை இருக்குமானா இந்த வருஷத்தை நான் எப்படி கழிப்பேன்? கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. நீங்க இழந்தவைகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில் வருகிறார். ஆமென். ஏன்னா அவர் யாக்கோபின் கூடார சிறையிருப்புகளை திருப்புகிற கர்த்தர், உங்க சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 78 சங்கீதம் 61 வசனத்தை வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து. ஆமென். மறுபடியும் உங்களுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தமது பலத்தை சிறையிருப்புக்கும் அப்படின்னு இது எதுக்கு நான் கம்பேர் பண்ணேன்னா, ஒருவேளை உங்க பலன் சிறையாக்கப்பட்டது போல இருக்கலாம். உங்க ஆத்துமால இருக்கிற பலன், உங்க ஆவியில் இருக்கிற பலன், உங்க சரீரத்தில் இருக்கிற பலன் சிறையாக்கப்பட்டது போல. பிரதர், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்தேன், கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமா இருந்தேன், நல்லா ஜெபம் பண்ணியிருந்தேன், நல்ல வேதத்தை வாசித்தேன், சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், என்னன்னே தெரியல, இப்போ என்னால் ஜெபமே பண்ண முடியல, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒன்றத்தில் சிக்கி கொண்டது போல இருக்கு, கலங்கி கொண்டிருக்க தேவப்பிள்ளையே. ஆமேன். உங்க ஆவியில கர்த்தர் ஒரு பலனை தரப்போகிறார். ஆமேன். தேவப்பிள்ளையே, எபேசியர் 3:16 வாசிப்பீங்கன்னா, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலன் கொண்டு, அப்படிதான் வசனம் சொல்லுது. நீங்க உள்ளான மனுஷனா வல்லமையாய் இருக்கும், அதுதான் உங்க ஆத்மாவில் வர சோதனை, பாவத்தை நம்ம ஜெயிக்க முடியும். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அல்லவா? அப்ப பாவம் எங்க உண்டாகும்? ஆத்மாக்கள் உண்டாகிறது. தெய்வப்பிள்ளையிலே, உங்க ஆத்மாவில் பாவம் வரும்போது உங்க ஆவியும் சோர்வடைகிறது, சரீரமும் பலவீனம் அடையும், சரீரத்தில் வியாதி வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்க ஆத்மாவில் பலப்படுத்த போகிறார். உங்க சரீரத்திலையும், ஒருவேளை சரீரத்தில் லிட்டரலா ஒருவேளை திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை, பிரதர், இந்த வியாதி வந்துடுச்சு, இந்த பலவீனம் வந்துடுச்சு, ரொம்ப பல வருஷங்களா இந்த கிரானிக் டிசீஸ்ல நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அவர் ஆமென் சரீரத்தின் பலப்படுத்த உண்மையில் இருக்கிறார். ஒருவேளை உங்க சத்துவம், உங்க பலன், உங்களுடைய சரீர ஆரோக்கியம் அவன் சிறையாக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் ஆவியின் பலன், ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் ஜெப வாழ்க்கை சிறையாக்கப்பட்டிருக்கிறான். பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி உங்கள் சிறையிருப்பை திருப்பதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் ஆமென், யோபுவின் புஸ்தகம் 42:10 நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஆமென், இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தரப்போகிறார். ஒருவேளை நீங்கள் எதை எழுந்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் எதை எழுந்து போனாலும் கர்த்தர் நம்மளுக்கு திரும்ப தருவதற்கு உண்மையில் வருகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 26 வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சத்தமாய் அவனுக்கு உபதேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க வாசிப்பீங்கன்னா, பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில பிசாசுன்னு வேலைன்னா எப்படியாவது உலகத்தை, ஆசாபாசங்களை, இச்சையை காண்பிச்சு இப்படியாவது பிடிச்சு வச்சிடறான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆதி மனுஷனை பற்றி தெரியும். ஆமாம், ஏவாள் வாழ்க்கையில் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் மகிமையின் சாயலாய் உருவாக்குறாரு. ஆனால் பிசாசு தந்திரமாக வஞ்சித்ததுனால அவங்க பிடிக்கப்படுறாங்க. பாருங்க, சாப்பிடக்கூடாது என்ற பழத்தை சாப்பிட்டதுனால, ஏவல் சாப்பிட்டது இல்லாமல் ஆதாமுக்கு கொடுத்து தேவ சாயலை தரித்து கொண்டிருந்த அந்த தேவ மனுஷர்கள் நிர்வாணமாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. தேவ சாயலை இழந்து போகிறாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் கடந்த நாட்களில் பல உலகத்தின் இச்சையினால, பாவத்தினால பிசாசு பிடிக்கப்பட்டது போல இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் அந்த சிறையிருப்பையும் உங்களை மாற்றுவதற்கு உண்மையில் இருக்கிறார். இதை நம்புறீங்களா?
விசுவாசிங்களா? கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நான் தேவ மனுஷனாக டிக்ளேர் பண்ணுறேன், பரிசுத்தத்தின் மாசமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நடக்கிற மாசமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போறீங்க, ஆண்டவர் தொடுதலை உணர போறீங்க. இந்த மாதம் மந்த் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு உங்கள் ஜெப வாழ்வை, இதுவரையிலும் இல்லாத நீங்கள் உணராத அளவுக்கு தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர போறீங்க. இது நடக்குமா பிரதர்? 100% நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய ஆடியபிள் வாய்ஸை கேட்பீங்க. விசுவாசிங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைல்லவா? அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கிற தேவன் அல்ல. ஆமென். நம்ம இருதயத்தின் வாஞ்சியை பார்க்கிறாரு, அவர் இருதயத்தின் ஏக்கத்தை பார்க்குறாரு. இந்த மாசத்துல நீங்க எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கிறீங்களோ, நான் தேவ மனுஷனா சொல்றேன், அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு யாக்கோபு யோவானை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் மறுரூபமாக்கி தன் மகிமையை வெளியரங்கமாக்குனது போல உங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் கர்த்தவங்களை மேலே கொண்டு போக வர, அதை வாஞ்சிங்க தேவ பிள்ளையில, அதை வாஞ்சிங்க. உலகத்தின் பாடுகளையும் உலகத்தின் உபத்திரங்களையும் நினைச்சு உலகத்தினுடைய கவலைகளெல்லாம் நம்ம சிக்கி, உலகத்தினுடைய பாவங்களுக்கு சிக்கி நாம் அப்படியே போயிடக்கூடாது. நாம் மகிமைக்கு மேலே மகிமை. ஹல்லேலூயா. மறுரூபத்துக்கு மேலே மறுரூபம், பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம். நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கணும். நீங்கள் ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரமா இருக்கணும். நம்ம தேவையை நினைச்சு நம்ம சிறை இருப்போம், ஐயோ என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு புலமாதீங்க. இந்த மாசத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய போறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறேன், என்னால் முடிஞ்ச ட்ராக்ஸ் கொடுக்க போறேன், பக்க வேலை செய்யறதுல ஆண்டவர் அன்பை சொல்ல போறேன், ஆண்டவருக்காக நான் எழும்பி பிரகாசிக்க போறேன். நீங்க விரும்புங்க, நீங்க வாஞ்சிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 60 வாசிக்கிறல 1-2 பார்த்தீங்கன்னா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. நீங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நபருங்க, நீங்க உட்கார்ந்த நபர் கிடையாது. கர்த்தர் உங்களை எழும்பு எழும்பு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி. எவ்வளவு நாள் இருளில் இருப்பீங்க, எவ்வளவு நாள் நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்க, எவ்வளவு நாள் உங்க சிறையிருப்பில் நீங்க இருப்பீங்க. உங்க சிறையிருப்பை விட்டு கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இருள் ஜனங்களை மூடும், சூழ்நிலை ஆமென் கஷ்டமாக தான் இருக்கும். பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கப்போல வகை தேடிட்டு தான் இருப்பான். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக பலனா இருக்கும்போது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதை தொடர்ந்து வாசிக்கிற 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் வெளியிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள். ஹல்லேலூயா. நீங்க எங்க புறக்கணிக்கப்பட்டு எங்க லீஸ்டா இருந்தீங்களோ, கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உயர்த்துவதற்கு உண்மையில் வருகிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்கா, எழுந்து போனவர்களை கர்த்தர் நம்மளுக்கு திரும்ப தருவதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். நீங்க எதை எழுந்துங்க, அவர்கள் பரிசுத்தத்தை எழுந்திருக்கலாம், உலக பிறகான ஆசீர்வாதத்தை நன்மைகள் எழுந்திருக்கலாம், சமாதானத்தை எழுந்திருக்கலாம். கர்த்தர் எழுந்தவர்களை திரும்ப தர உண்மையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 126ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆமென். இங்க வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காணுகிற போல. ஆமென். தேவப்பிள்ளைகளே, உங்க சிறைப்பு எப்படி தரமா மாறப்போகிறது? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ல. ஹல்லேலூயா. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, 6 மாசமா போராட்டம், 6 வருஷமா போராட்டம், வரல பல வருஷங்களா, பல மாதங்களா, பல நாட்களா நீங்க கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு உபத்திரப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டர் திருப்பும் போது எப்படி மாறினா, சொப்பனம் காண்கிறது போல. ஹல்லேலூயா. அவர் அப்படி வந்துடி மறைஞ்சிடும்ல, அது போல உங்க வாழ்க்கையில நான் தெய்வ மனுஷனான்னு விசுவாசிக்கிற இந்த மாசத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வதற்கு உண்மையில் இருக்கிற. எப்படி இது மறைஞ்சிச்சு, எப்படி இப்படி காணாம போயிடுச்சு, இந்த வியாதி எப்படி இப்படி சுகமாச்சு, இந்த பணத்தை எப்படி இப்படி சந்திச்சு, என்னை எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த ஆர்டர் எப்படி வந்துச்சு, ஏமேன் எப்படி நான் கன்சீவ் ஆன எனக்கே தெரியல,
இல்லையே. இத்தனை வருஷம் போராடி எவ்வளோ IVF பண்ணி எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ பிரச்சனை சந்திச்சு ஆனால் எப்படி இப்படி ஆண்டவர் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதா கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா 45:7 வாசிங்க பார்க்கலாம். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உமது ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினீர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவன் நம்மளை ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் உண்மையிலே தேவனா இருக்கிறார். ஆமென். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அதே சங்கீத புஸ்தகம் 53ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. இதுதாங்க நடக்கும். ஆமென். யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும். அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கொண்டுங்க. ஆண்ட்ரூஸ்க்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தெய்வ பிள்ளையே, உங்க துக்க நாட்கள் முடிந்து சோர்ந்து போகாதீங்க. ஆமே. ஒருவேளை வருஷம் ஆரம்பத்திலேயே இவ்வளோ பிரச்சனையா பிரதர், வருஷம் ஆரம்பத்திலே இப்படிப்பட்ட பாடுகளா உபத்திரமான கலங்கி கொண்டிருக்கீங்களா? சிறையிருப்பு திருப்பும் போது இங்கே வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும். ஆமென். உங்கள் வாழ்க்கை இப்படியே துக்கத்திலேயே வேதனையிலேயே அவமானத்திலேயே குறைவிலே வியாதியிலே முடியாது. நான் தேவ மனுஷனாக உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியை காண பண்ணுவார். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. வசனம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கு அல்லவா? தெய்வ பிள்ளைகளே, உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சிடும். மகிழ்ச்சியை நீங்கள் காண்பீங்க, சந்தோஷத்தை காண்பீங்க, ஆறுதலை பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அதில் 1% கூட குறையாது. நான் எப்படி சொல்கிறேன், இந்த ஆண்டில் கர்த்தர்களை என்னென்னலாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் 100% உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் ஜாதியை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு ஆதியாக 12:2 சொன்னார் அல்லவா? நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கும். நன்மை கிருபையை தொடரும். ஹல்லேலூயா. முற்றுப்புள்ளி முடிஞ்சிச்சேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அப்படி மகிழ்ச்சியும் களிப்பும் கொடுப்பதற்கு உண்மையில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் போது ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுக்கு பழரசத்தை குடித்து தோட்டங்களின் உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட் வார்த்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ முக்கியமாக இருக்கு பாருங்க. என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். இதிலேயே ஆண்டவர் நம்மளை பொசஸ் பண்ணுறப்ப என் ஜனமாகிய இஸ்ரவேல். நீங்கள் அவர் ஜனங்க, அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அவர் உங்களை மறந்துடுவாரா? உலகம் உங்களை மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், புருஷன் மறக்கலாம், மனைவி பிள்ளைங்க மறக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த ஆண்டவர், தாயின் கருவிலே உருவாக்குமனே பெயர் சொல்லி அழைத்த கலவர், உன்னை எலும்புகளை உருவேற்றப்படுவதற்கு முன்பாக அவருடைய கண்கள் உங்களை கண்டுதற்கல. அவர் எப்படி உங்களை மறப்பாரு? ஈமன் சொல்றாரு, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவே, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி கமா அவைகளில் குடியிருந்து கமா திராட்சை தோட்டங்களை நாட்டி கமா அவைகளுடைய பழரசத்தை குடித்து கமா தோட்டங்களை உண்டாக்கி அவைகளை கனிகளை புசிப்பார்கள். எவ்வளோ அழகாங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தெய்வ பிள்ளையில உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது இதெல்லாம் நடக்கும். எங்க பிரதர், நானே ஒரு அனாதை போல இருக்கிறேன்,
நானே ஒன்றுமில்லாத ஒரு பூஜ்ஜியம் போல இருக்கிறேன். ஒருவேளை உங்கள் ஸ்டேட்டஸ் அது, உங்கள் மனநலம் அது. என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. என் ஆண்டவர் உயரமும் உன்னதமானவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். அவர் பொய்யுரையாத தேவன். தெய்வ பிள்ளையில அவர் சொல்ல ஆகார் கட்டளை இருக்கும். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. இங்கே அழகாக சொல்லப்பட்ட பாருங்க, ஆமென். பாழான நகரங்களை கட்டி, எது உங்கள் வாழ்க்கையில் பாழாக்கப்பட்டிருக்கு, எந்த நம்பிக்கை பாழாயிடும், அவ்வளோதான் பிரதம் முடிஞ்சிச்சு, சோர்ந்து போகாதீங்க. அவருங்க பாழான நகரங்களை கட்டுவார். எங்க 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் தேசத்தில் நாட்டுவே, நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை. ஆமென். நான் இது எப்படி சொல்றேன்னா, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்திலிருந்து உங்களை மாற்ற மாட்டார். ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் வைத்த தேவ திட்டத்திலிருந்து உங்களை மாற்ற மாட்டார். ஆமென். ஒருவேளை அதை பெற்று அனுபவிக்கிறதுக்கு முடியாதபடி நம்முடைய பாவங்கள் கூட தடையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றி சுத்திகரித்து அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க பாருங்க. அவர்கள் தேசத்திலிருந்து இனி அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை. ஆமென். என்ன வாக்குத்தத்தம், என்ன தீர்க்க தரிசன வார்த்தை, என்ன ஆண்டவர் நன்மையை உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அது டெஃபினட்டாக நடக்கும். இதை நம்புங்க. இந்த 3வது மாதத்தில் கர்த்தருங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுவதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே பல முறை இந்த வசனத்தை நீங்கள் தியானிச்சிருக்கலாம். இன்னைக்கு வெரி ஸ்பெஷலாக கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பிடுங்க மாட்டீங்க, நாட்டப்படுவீர்கள். உங்கள் நன்மைகள், உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் சுகம், நீங்கள் எதிர்பார்க்குற மேன்மை. ஹல்லேலூயா. அவ்வளோதான் பிரதர். டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி குழந்தை பிறக்க சான்ஸே இல்லை, நீங்கள் வேறு ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள். உலகம் அப்படி சொல்லியிருக்கலாம், மருத்துவம் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் உருவாக்குற கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, நான் அதை பிடுங்க மாட்டேன். உங்கள் வயிற்றிலேயே, உங்கள் கற்பத்துக்குள்ளே அவர் பிள்ளையை உண்டு பண்ண உண்மையில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர். நீங்கள் தொடர்ந்து இன்னும் அநேக வசனங்களை வாசிக்கலாம். ஒரு வசந்த வாசித்து நம்ம ஜெபம் முடிக்கலாம். ஆமென். எஸ்ராவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். பொன் வெள்ளி பனிமூட்டுகளை எல்லாம் 5400 இவைகள் எல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பின் நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்து கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே இப்போ சிறையிருப்பில் வெளியே வரும்போது பொன் வெள்ளி பனிமூட்டுகள் எல்லாம் 5400 இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து வராங்க சிறையிருப்பில் இருந்து. நான் சொல்கிறேன், சிறையிருப்பு மாறும்போது கர்த்தர் ஆமோஸ் வாசலில் உங்களை நாட்டி திராட்சை பழங்களை சாப்பிட்டு ரசத்தை குடித்து, அது மாத்திரம் வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா இது எதுக்கு எனக்கு அப்புறம் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள். இனி இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது பிரதர். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நான் வருமா, எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் வருமா, எங்கள் ஸ்டேட்டஸ், என்னுடைய நிலைமை எனக்கு தெரியும். உங்களால் கிரகிக்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தெய்வ மனுஷனாய் ஆமென், நீங்கள் இமேஜ் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சிறுமையான குப்பையில் இருந்தும் எளிமையான புழிதிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர். வேதத்தில் எத்தனை சம்பவங்களை பார்க்குறோம். ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பன், ஆமென், அப்பாவால் அங்கீகரிக்கப்படாதவன், சகோதரர்களால் அங்கீகரிக்கப்படாதவன், ஒரு ஆடு மேய்ப்பனை கர்த்தர் அரசனாக மாற்றுவாரனா, சிறையாக கொண்டு போகப்பட்ட தானியேலை ஒரு பெரிய ஸ்தானாதிபதியை மாற்றுவாரனா, இந்த பிள்ளைய செத்து பிறக்கும்போதே சாக வேண்டிய மோசையை ஒரு தலை சிறந்த ஒரு லீடராக வைப்பாரானா, ஆமென். பிள்ளை எத்தனை சம்பவங்கள் எஸ்தர் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். ஆமென். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் அப்படி கனப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். சோர்ந்து போகாது. இப்படி இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வின் மாதமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத, கிரகிக்க பார்க்க, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அதிசயங்களை காணுகிற மாதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். இப்போ தொடர்ந்து போகிற நேரம் இல்லை தேவ பிள்ளையில். அவர் யாக்கோப்பின் கூடார சிறையிருப்பை திருப்பி அதன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென். அரண்மனை முன்போல் காணப்படும். ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். நீங்கள் தொடர்ந்து 19ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். நீங்கள் குறுகி போக மாட்டீங்க, நீங்கள் வர்த்திக்க பண்ணுவீங்க. ஆமென். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாதிரி நீங்கள் மகிமைப்படுவீங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் எல்லா சிறையிருப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த உண்மையில் இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களுக்கு மனம் இறங்க போகிறார். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர்.
தெய்வ பிள்ளையிலே இந்த மாதம் கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேலே இருக்குது. இதை நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை அப்படியே ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். மகிழ்ச்சியும் களிப்பும் நீங்கள் கேட்க போகிறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. ஆமென். கர்த்தர் என்னெல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறாப்பா. இந்த மாதத்திற்கு நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நான் யாக்கோப்பின் கூடால சிறையிருப்பை திருப்பி அதன் வாசஸ்தலங்க இரக்கம் செய்வேன் சொன்ன கர்த்தர் அப்பா, ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு லோத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து சிறையாகி கொண்டு போகப்பட்ட போது ஆபிரகாம் ஆண்டவரே தொடர்ந்து அவங்களை பின்தொடர்ந்து ஆண்டவரை சிறையாக்கப்பட்டதை திருப்பி கொண்டு வந்து போல் அன்று எங்கள் வாழ்க்கையில் பிசாசு எதெல்லாம் சிறை பிடிச்சி வச்சிருக்கான்னு தெரியல. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்றே இந்த 3வது மாதத்தில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். திரும்ப பெற்று கொள்வார்களாக நான் ஜெபிக்கிறேன். இழந்த மகிழ்ச்சியை, இழந்த சமாதானத்தை, இழந்த சுகத்தை, இழந்த ஐஸ்வர்யத்தை, ஆண்டவரே இழந்த உயர்வுகளை, அப்பா இழந்த உறவுகளை எல்லாவற்றையும் திருப்பி கொள்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹalleluya, hallelujah. ஓ கபாலா தீபாலா சம்ப்ரபா ரீபோத நாக்கதல பௌடல ரபா, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்றேன்ப்பா. தேங்க்யூப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. இப்பொழுது உங்கள் வல்லமை இறங்குக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அதை யாரெல்லாம் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, ஓ நன்றி. இப்போது அங்கே மேலே இருக்கிற எல்லா பாண்டேஜஸ், எல்லா ஆண்டவரே பாவத்தின் கயிறுகள், சாபத்தின் கயிறுகள், எல்லா சங்கிலிக துரிப்புண்டு போகிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விடுதலையை நான் பேசுகிறேன்ப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். என்று ஆமோஸில் வாசித்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே 9, 14, 15 பிரகாரம் இவர்கள் ஆண்டவரே கனிகளை புசிப்பார்களாக வைக்கிறோம். தேங்க்யூ லார்ட், நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவனை இனி இவர்கள் பிடுங்கப்படுவதில் பிசாசுங்க வாழ்க்கையில் எதெல்லாம் பிடுங்கி போட்டானோ ஆண்டவரே அதை நாட்டுகிற தேவனாக இருக்கிறபடி ஸ்தோத்திரம்ப்பா. ஹalleluya, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இங்கே சமூகம் முன்பாக போவதாக, வேலைகளும் உங்கள் கரம் கூட இருப்பதாக, பிள்ளைங்க மேலே ஆளுகை இருப்பதாக, விசேஷமாக எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைங்க மேலே பாதுகாப்பு இருப்பதாக, அன்ற கோர்சஸ்க்காக எதிர்பார்க்கிற பிள்ளைங்களுக்கு கோர்சஸ் கிடைப்பதாக, அன்ற கடன் பிரச்சனைகள் மாறட்டுங்கப்பா. ஆண்டவரே, வியாதிகள் சுகம் உண்டாகட்டுங்க ஆண்டவரே. இந்த மாதம் மகிழ்ச்சியும் ஆண்டவரே களிப்பும் அவர்கள் காண்பார்களாக ஜெபிக்கிற ஆடல் பாடல் சத்தம் கேட்கட்டுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களில் வைப்பீராக நான் ஜெபம் பண்றேன்ப்பா. ஆகாதா ராபாதா ஓ ரியாக்கத லதூரிபி ஆத்துன மன சண்டுல ரியாக்கல ரபா, இவள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்க கிருபையில கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மகிமாமாக்கு செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒரு தீங்கு அணுகாதபடி காத்தலும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை புகழ்ச்சி ஆராதனை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளையிலே, ஆண்டவங்க சிறைப்பை திருப்பி இருக்கிறார். தைரியமாப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை செய்து ஆமென் நீங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க உண்மையில் தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம கட்டுமான பணிக்காக ஜெபித்து கொண்டிருங்க. ஆமென். ஆண்டவர் கிருபையினால் இப்போ அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். கர்த்தர் கிருபையாக இன்னும் அநேக லட்சங்கள் தேவைப்படுகிறது. கர்த்தர் தேவையில் சந்திக்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகிற மாதமாக இருக்கட்டும். காட் பிளஸ் யூ. ஆமென்.